வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது என்னன்னா ஜெய் மெயின்ஸ் 3 நாட்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 3 நாட்கள் நடக்க போகுது. அது எந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 28, 29, 30 இந்த 3 நாட்கள் இன்னும் நடக்க போகுது. இதையும் தாண்டி நிறைய பேர் எனக்கு இந்த ஷிஃப்ட் நடந்தது, இந்த ஷிஃப்டில் இவ்வளோ மார்க்ஸ் வரும், இந்த மார்க்ஸ்க்கு என்ஐடி திருச்சியில் சீட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்மளோட வாட்ஸ்அப்லேயுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கோசம் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நபராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக என்ஐடி திருச்சியில் நம்ம ஜாயின் பண்ணோம், அதுதான் நம்மளோட ட்ரீம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கோசரமே ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. சரி, நம்ம ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் இப்போ 3 நாட்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு இந்த பர்டிகுலர் மார்க்ஸ் இருக்குது, இந்த மார்க்ஸை வச்சு எனக்கு பர்டிகுலராக என்ஐடி திருச்சியில் சீட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேரோட கொஷின்ஸாக இருக்குது. ஸோ அவங்களுக்கோசம் தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நபராக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் பெருமைத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட ஒன்லி ஒன் சேனல் மட்டும்தான் ஜெய் மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸுக்கு நிறைய அப்டேஷன்ஸ் நம்ம தமிழில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ஐடி திருச்சியில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எஸ்பெஷலி எவ்வளோ ரேங்கிங் இருந்தால் பர்டிகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு இந்த ரேங்கிங் இருந்தால் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இடபிள்யூஎஸ்க்கு என்ஐடி திருச்சியில் இந்த ரேங்கிங்கும், ஓபிசி என்சிஎலுக்கு இந்த ரேங்கிங்கும், எஸ்சிக்கு இந்த ரேங்கிங்கும், எஸ்டிக்கும் இந்த ரேங்கிங் இருந்தால் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இது பர்டிகுலராக ஜோசா கவுன்சிலிங்கில் இந்த ரேங்கிங் எடுத்த மாணவர்களுக்கு என்ஐடி திருச்சியில் சீட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து இந்த ரேங்கிங்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓப்பன் கேட்டகரிக்கு 97.6%, இடபிள்யூஎஸ்க்கு 87.5, ஓபிசி என்சிக்கு 97.4, எஸ்சிக்கு 79.8, எஸ்டிக்கு உங்களுக்கு 88.5% இருந்தால் உங்களுக்கு என்ஐடி திருச்சியில் சீட்ஸ் கிடைக்கும். சரி, இந்த பர்சன்டேஜ் இருந்தால் நமக்கு சீட்ஸ் கிடைக்கும். ஓகே, இந்த பர்சன்டேஜ் வச்சு எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் நமக்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா இது 2024ஓட எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்களோ அந்த மார்க்ஸை வச்சு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மார்க்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு, இந்த பர்சன்டேஜ்க்கு அவங்களுக்கு இந்த ரேங்கிங் கிடைச்சிருக்கு, இந்த ரேங்கிங்க்கு அவங்களுக்கு என்ஐடி திருச்சியில் சீட்ஸ் கிடைச்சிருக்கு. இதுதான் உண்மையான நிலவரம். ஸோ நம்மளோட சேனலில் நிறைய அப்டேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட சேனலில் ஒன்லி ட்ரூத் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜான் 24 கிட்டத்தட்ட 5 நாட்கள் எக்ஸாம் நடந்தது. இந்த 5 நாட்களில் ஜான் 27, ஜான் 29, ஜான் 30, ஜான் 31, பிப்ரவரி 1 இந்த 5 நாட்கள் எக்ஸாம் நடந்தது. இதில் ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2ன்னு 2 இருக்குது. அதில் பர்டிகுலராக நம்ம முன்ன சொன்னோம்ல ஒரு பர்சன்டைல், அந்த பர்சன்டைலில் உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரிக்கு உங்களுக்கு அந்த ஷிஃப்ட்டில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்கோம். இடபிள்யூஎஸ்க்கு அந்த ஷிஃப்ட்டில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஓபிசி என்சிலுக்கு அந்த ஷிஃப்ட்டில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம். எஸ்டிக்கு அந்த ஷிஃப்ட்டில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, அதே மாதிரி எஸ்டிக்கு அந்த ஷிஃப்ட்டில், அதே மாதிரி எஸ்சிக்கு அந்த ஷிஃப்ட்டில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயுமே உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருந்ததுன்னா அந்த பர்சன்டேஜ் வந்தது, அந்த பர்சன்டேஜ்க்கு அந்த ரேங்கிங் வந்ததுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் இப்போ ஜான் 22, ஜான் 23, ஜான் 24 எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. இதையும் தாண்டி ஜான் 28, ஜான் 29 எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க. ஜெய் மெயின்ஸ் பேப்பர் 1 பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல்ஸை பொறுத்து உங்களுக்கு பர்சன்டேஜ் மாறும். அப்படிங்கிற பார்க்கும்பொழுது இந்த பர்டிகுலர் 5 டேஸில் உங்களுக்கு பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த 27th மார்னிங் ஷிஃப்ட் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஷிஃப்ட். அதில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி மாட்ரேட்டாக, அதாவது உங்களுக்கு ஈஸியும் இல்லாமல் டிஃபிகல்ட்டும் இல்லாமல் மாட்ரேட்டாக எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு மாட்ரேட் ரேங்கிங்னு பார்த்தீங்கன்னா மோரார்லஸ் ஜான்வரி உங்களுக்கு 30th உண்டான செகண்ட் ஷிஃப்டில் இருக்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். இல்லை ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா உங்களுக்கு ஜான்வரி 31 ஈவினிங் ஷிஃப்ட் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட். அதில் தான் உங்களுக்கு மார்க்ஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கு. சரிங்களா?
ஸோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸி ஷிஃப்டாக இருந்தால் இந்த மார்க்ஸும், மாடரேட் ஷிஃப்டாக இருந்தால் இந்த மார்க்ஸும், இல்லை டிஃபிகல்ட்டி ஷிஃப்டாக இருந்தால் இந்த மார்க்ஸும் இருந்தால் உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் வரும். அந்த பர்சன்டேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ஐடி திருச்சியில் அந்த ரேங்கிங் எடுத்தீங்கன்னா என்ஐடி திருச்சியில் சீட்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி வீடியோ யாருமே ப்ளே பண்ணலைங்க. ஸோ உங்களுக்கோசரம் பர்பஸாக நம்ம ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸும் உண்மையாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி சாலிடாக இன்ச் பை இன்ச் நம்ம வந்து எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணி அந்தந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேஷன்ஸ் நிறைய மாணவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். தெரியும் பொழுது ஓகே நம்ம இந்த மார்க்ஸாச்சு எடுத்தால் தான் நம்மளுக்கு என்ஐடி திருச்சியில் சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வரும். அந்த அவேர்னஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களும் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ வந்து இது வந்து 2024 நிலவரம். இப்போ 2025 உங்களுக்கு எப்படி வரும்? அதாவது இப்போ 3 நாள் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, இன்னும் 2 நாட்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஈஸி ஷிஃப்டாக இருந்தால் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும், அதே மாதிரி மாடரேட் ஷிஃப்டாக இருந்தால் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டி ஷிஃப்டாக இருந்தால் எவ்வளோ மார்க்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ஐடி திருச்சியில் சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அப்போது ஓப்பன் கேட்டகரிக்கு ஈஸி ஷிஃப்டாக இருந்தால் 210 மார்க்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். அதே வந்து மாடரேட் ஷிஃப்டாக இருந்ததுன்னா 160+ மார்க்ஸும், டிஃபிகல்ட்டி ஷிஃப்டாக இருந்தால் 130+ மார்க்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு உங்களுக்கு ஈஸி ஷிஃப்டாக இருந்தால் 130+ மார்க்ஸும், மாடரேட் ஷிஃப்டாக இருந்தால் 90+ மார்க்ஸும், டிஃபிகல்ட்டி ஷிஃப்டாக இருந்தால் 65+ மார்க்ஸும் இருந்தால் கண்டிப்பாக சீட்ஸ் கிடைக்கும். ஓபிசிஎன்ஸுக்கு உங்களுக்கு வந்து ஈஸி ஷிஃப்டாக இருந்தால் 210 மார்க்ஸ் மேலேயும், மாடரேட் ஷிஃப்டாக இருந்தால் 160 மார்க்ஸ் மேலேயும், அதே மாதிரி டிஃபிகல்ட்டி ஷிஃப்டாக இருந்தால் உங்களுக்கு 120 மார்க்ஸ் மேலேயும் இருந்தால் கண்டிப்பாக சீட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி எஸ்டி கேட்டகரிக்கு உங்களுக்கு வந்து ஈஸி ஷிஃப்டாக இருந்தால் 140 மார்க்ஸும், மாடரேட் ஷிஃப்டாக இருந்தால் 100 மார்க்ஸும், டிஃபிகல்ட்டி ஷிஃப்டாக இருந்தால் 70 மார்க்ஸும் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து எஸ்சிக்கு வந்து உங்களுக்கு ஈஸி ஷிஃப்டாக இருந்தால் 100 மார்க்ஸும், மாடரேட் ஷிஃப்டாக இருந்தால் 70+ மார்க்ஸும், அதே மாதிரி டிஃபிகல்ட்டி ஷிஃப்ட் இருந்தால் 50+ மார்க்ஸும் இருந்தால் சீட்ஸ் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்க வந்து எந்த ஷிஃப்டா வேணாலும் நீங்க இருக்கலாம். அந்த ஷிஃப்ட் மாடரேட் ஷிஃப்டா, ஈஸி ஷிஃப்டா, டிஃபிகல்ட்டி ஷிஃப்டான்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த டிஃபிகல்ட்டி ஷிஃப்டா இருந்ததுன்னா எவ்வளோ மார்க்ஸ் அந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு இருந்தால் நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட சேனல் தான் ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் ஜெய் மெயின்ஸ் கோர்ஸும் அப்டேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்லி ஒன் சேனல் அப்படின்னே சொல்லலாங்க, தமிழ் சேனல். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. தெரியாத மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, தெரிஞ்சுக்கிட்டும். இதையும் தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு பர்டிகுலராக இந்த மாதிரி அப்டேஷன்ஸ் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க்கில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.